1901 சித்தி பெற்ற அம்மாவுக்கு 2002 கும்பாபிஷேகம் நடைபெற்று வரலாறு நூல் வெளியிட உறக்கமின்றி, தண்ணீரின்றி, எந்த ஒரு நிலையுமின்றி, காற்று மழை என்று எதையும் பொருட்படுத்தாது 10 ஆண்டு காலம் தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் தவம் இருந்து 10 ஆண்டு கழித்து 3வது நிலை யோகம், அது அருவ நிலை. அதுக்கு மேலே போனால் ஞானம். அதால் நீ பக்குவ நிலைக்கு வந்துட்ட, உனக்கு இந்த உருவ வழிபாடு அருவ வழிபாடு எல்லாம் வேண்டாம். திருவான்மியூரில் இறுதியில் இருக்கும்போது தன்னுடைய சேரனாகிய நஞ்சுண்டராவை கூப்பிட்டு, மகனே, நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. பேரன்பு சான்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிவநேச செல்வர்களுக்கும் அடியேனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் என்ற ஊரை சார்ந்தவன். அடியேன் பேர் சிவகுமார். சக்கரத்தம்மையினுடைய அற்புதமான வரலாறு, அது மிகப்பெரிய வரலாறு, பெரும் சித்தர். அவருடைய வரலாறை சொல்லணும்னா அவ்வளவு சீரில் சொல்லி முடியாது. இருந்த போதிலும் நம் முன்னோருக்கு நாம் ஏதேனும் விரிந்த அளவுக்கு சுருக்கமாக நாம் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகளை உங்கள் முன்னிலையில் அடியேன் சொல்ல விழைகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் பெரியநாயகி அம்மை உடனமர் கனககிரீஸ்வரர் திருக்கோயில் உள்ள இடம். மலை மீது சிவபெருமான் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். பெருமானுக்கு வெந்நீர் அபிஷேகம். அம்பாள் பெரியநாயகி. காஞ்சிபுரம் எப்படி காமாட்சி அம்மனுக்கு தனி கோயில் இருக்கிறதோ அதே போன்று பெரியநாயகி தனி கோயில் கொண்ட இடம் தேவிகாபுரம். அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலத்தில் சேஷ சிவாச்சாரியார் என்ற ஒரு பெரியவர் பெரியநாயகி அம்மையும் கனககிரி பெருமானையும் தினமும் பூசித்து வரக்கூடிய சிவாச்சாரியார். அவருக்கு மகளாக 1854ஆம் ஆண்டு ஆனந்த வருடம் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் நம்முடைய அனந்தாம்பாள் அவதாரம் செய்தார்கள். தேவிகாபுரத்தில் திருவிளக்காக அற்புதமாக அவதாரம் செய்தார்கள். கருவிலே திருவுடையராக அற்புதமாக நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து மிக அருமையாக எந்த ஒரு, அதாவது குழந்தைகள் மண்ணை கொண்டு விளையாடும், அடுத்து விளையாட்டு பொம்மைகளை கொண்டு விளையாடும், அப்படி இல்லாமல் இளமையிலேயே ஞானப்பழமாக சதா சிவசிந்தையாக சிவனுடைய நாமத்தை செப்புவதும், தன்னுடைய தகப்பனாருடனே சென்று அவர் செய்யக்கூடிய தொண்டுக்கு தான் துணை இருப்பதும். அவர் பெரியநாயகியை தொட்டு சேஷ சிவாச்சாரியார் பூஜை செய்வார். இந்த அம்மா போய் என்ன பண்ணுவாங்களாம், அம்மானு போய் பெரியநாயகியை கூப்பிடுவாங்களாம். அம்மானு கூப்பிட்டா பெரியநாயகி என்ன பண்ணுவாங்களாம், மாமா குழந்தைன்னுவாங்களாம். அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதமே என்று திருமந்திரம் பேசும். அப்படி நாமெல்லாம் இறைவனுடைய அந்த பிம்பத்தை கல்லாக பொன்னாக பார்க்கிறோம். அதனால் அது நம்மக்கிட்ட பேசுறதில்லை. அதை நாம் கடவுளாக கண்டால் நம்மிடம் பேசும். எப்படி பேசும்? நம் உள்ளம் பழுக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் பழுத்தால் இறைவன் நம்முடைய உள்ளே நிற்பான். நிற்கும்போது எல்லாமே சிவமாக தெரியும். அப்படி நம்முடைய அனந்தாம்பாள் இளமையிலேயே ஞானப்பழமாக திகழ்ந்தவர்கள். அவர்கள் பெரியநாயகியினுடைய திருக்கோயிலில் செல்லும் போதெல்லாம் தன்னுடைய பெற்ற தாயாக பெரியநாயகி அம்மையாரிடம் பேசுவார்கள். அம்மையாரும் இவர்களிடம் நேராக பேசுவதாக வரலாறு கூறுகிறது. அந்த வரலாற்றில் நாளொரு அப்படியே வளர்ந்து வந்த அம்மையார் 9 வயதாகிறது. இதற்கிடையில் அம்மையாருடைய தாயார் சிவபதம் அடைந்து விடுகிறார்கள். அதனால் அவருக்கு தன்னுடைய தந்தையாருக்கு 2வது திருமணம் செய்து வைக்கிறார்கள். 2வது தாயார் சிற்றன்னையாக வந்த அந்த அனந்தாம்பையாருடைய சிறிய தாயார் சிற்றன்னையினுடைய கொடுமை என்பது இல்லாமல்
தான் பெற்ற குழந்தையாக அனந்தாம்பிகையை மிக அழகாக வளர்த்து வருகிறார்கள். வளர்த்து வந்து 9 வயது ஆகிறது சக்கரை அம்மாவுக்கு, அதாவது அனந்தாம்பாளுக்கு 9 வயது ஆகிறது. அப்படி 9 வயது ஆகும்போது அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தம்பிக்கு சாம்பசிவ சிவாச்சாரியார்னு பேர். யார்? அனந்தாம்பாளுடைய சிற்ற அண்ணனுடைய தம்பி. அதாவது இவர் அம்மையாருக்கு வந்து தாய் மாமனம் வேணும். அப்படிப்பட்டவருக்கு நம்முடைய அனந்தாம்பாளை இணைந்த 2ஆம் தாரமாக மனம் முடித்து கொடுக்கிறார்கள். மனம் முடித்து கொடுக்கும்போது அம்மையாருக்கு 9 வயது, விளையாட்டு பருவம். அம்மையாரும் தன்னுடைய தாய் தந்தையினுடைய சொல்லுடைய மாறாது முறையாக தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு வந்து அந்த இடம் கோமலேஸ்வரம் பேட்டை என்று இப்போது புதுப்பேட்டை என்று சொல்கிறார்கள். சென்னையில் கோமலேஸ்வரம் பேட்டைக்கு வந்து தன்னுடைய கணவனோடு சற்றும் கருத்து மாறுபடாது முறையாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இங்கு வந்து வாழும்போதும் கோமலேஸ்வரர் கோமலவல்லியின் தாயாருடைய திருக்கோயிலில் திருத்தொண்டு செய்வதும் அடியார்களுடைய தொண்டு செய்வதும் சிறந்த ஞானப்பழமாக இருந்து இத்தனையும் செய்து வருகிறார்கள். பெரிய புராணத்தை மிகுந்து படிப்பார்களாம். பள்ளி சென்று பாடம் பயின்று ஒரு குருவிடம் சென்று ஒரு குரு உபதேசம் பெறாத பரமஞானியாக திகழ்ந்தவர் நம்முடைய அனந்தாம்பாள். அந்த அனந்தாம்பாள் 20 வயது நிறைகிறது. இந்த அம்மாவுக்கு 20 வயது நிறைகிறது. அவர் அம்மையாருடைய கணவனார் சிவபதம் அடைந்து விடுகிறார். அம்மையாருடைய வாழ்க்கை வந்து 10 ஆண்டு காலம்தான் அந்த இல்வாழ்க்கை. தன்னுடைய கணவன் சிவபதம் அடைந்ததும் அம்மையார் முக்காடிட்டு கொண்டு தன்னுடைய வீட்டில் மொட்டை மாடியில் சென்று 10 ஆண்டு காலம் கடுந்தவம் இருந்தார்கள். உணவு இன்றி, உறக்கமின்றி, தண்ணீரின்றி, எந்த ஒரு நிலையுமின்றி, காற்று மழை என்று எதையும் பொருட்படுத்தாது 10 ஆண்டு காலம் தன்னுடைய வீட்டு மொட்டை மாடியில் தவம் இருந்து 10 ஆண்டு கழித்து கண் விழித்து பார்க்கிறார்கள். கண் விழித்து பார்த்து வெளியே வந்து பிறகு படிகலிங்க பூஜை, ஸ்ரீசக்கர வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு ஸ்ரீசக்கரம், சிவனுடைய வழிபாடு படிகலிங்கம். அப்படி அம்மையும் அப்பனமாக 2 பேரும் வைத்துக்கொண்டு அம்மையார் முறையாக பூஜித்து வந்தார்கள். அப்படி பூஜித்து வந்த காரணத்தால் அம்மையாருக்கு அனந்தாம்பாள் என்ற பெயர் மறைந்து சக்கரத்தம்மா என்று எல்லோரும் அழைக்க ஆரம்பித்தார்கள். ஸ்ரீசக்கரம் என்பது ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வடிவத்தை அம்மையார் பூஜித்து வந்தார்கள். அப்படி கோமலேஸ்வரம் பேட்டையில் அம்மையார் இருக்கும்போது நம்முடைய மைசூர் அரண்மனையில் நீலகண்டராவ் என்று ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அந்த அரண்மனையுடைய ஊழியராக இருந்தார். அவருடைய மகனாக நஞ்சுண்டராவ் என்ற ஒரு மகன் பிறந்தார். அந்த மகன் மிகச்சிறந்த கல்விமானாக, பல மொழிகளில் வல்லவராக, பல நிலைகளும் உயர்ந்தவராக இருந்தார். அவர் ஜோதிடத்திலும் கல்வியிலும் எல்லா கலைகளும் தேர்ந்தது மட்டுமன்றி மருத்துவத்தில் மிக உயர்ந்து நின்றார். அவருடைய நிலையை கண்ட மைசூர் மகாராஜா அங்கிருந்து சென்னைக்கு அனுப்பினார். தன்னுடைய சொந்த செலவிலே இந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டும், இந்த குழந்தை பலருக்கும் பயன்பெற வேண்டும் என்று அனுப்பினார். சென்னைக்கு வந்து அந்த நாளில் மிகச்சிறந்த படிப்பெல்லாம் படித்து பட்டம் பெற்று சிறந்த டாக்டர் பட்டம் பெற்றார். சிறந்த மருத்துவராக பணிபுரிந்தார், உயர்ந்தார். அந்த நிலையில் அவர் பாரதியாருடைய சீடனாகவும் விவேகானந்தருடைய சீடனாகவும் இருந்தார். அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில் அவருக்கும் திருமணமானது, குழந்தைகள் பிறந்தது. அவரும் இறை தொண்டில் வழுவாது சமயத்தொண்டு, சமுதாய தொண்டு எல்லாம் செய்து வந்தார். அந்த நிலையில் சக்கரம்மா இங்கு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அம்மா வந்து இந்த நிஷ்டையை, இந்த தவத்தை கலைந்து வந்த பிறகு தன்னிலை மறந்து அப்பப்போ சிரிப்பாங்க. அது சிரிப்பே ஒரு விதமாக இருக்கும், கர்ச்சனையாக இருக்கும், ஒரு சமயம் இனிமையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பந்துக்கெல்லாம் சேர்ந்து இது தன்னுடைய கணவனை எழுந்து இருந்தால் இது பித்து பிடிச்சி போச்சு, இதை நம்ம வந்து கண்டுக்கூடாது, அது ஒரு விதமாக அதை புறக்கணித்தாங்க சொந்தக்காரலாம். அதனால் இந்த அம்மா ஒரு வீட்டில் தன்னுடைய வீட்டிலே ஒரு அறையில் அந்த அம்மா உட்கார வச்சிட்டாங்க. அந்த அம்மா பாட்டுன்னு கொல்லுன்னு சிரிப்பாங்க, ஒரு சில அமைதியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும் தருவாயில்
அம்மையாருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவருக்கு உடல்நிலை மிகவும் பாதித்து பல டாக்டர்கள் வந்து பார்த்தார்கள். அவருடைய நோயை குணப்படுத்த முடியல. அந்த நிலையில் டாக்டர் நஞ்சுண்டராவ் உயர்ந்த டாக்டர், பேறு பெற்ற டாக்டர் என்று எண்ணி அவரை வரவழைத்தார்கள். அப்படி வந்த நஞ்சுண்டராவ் மேலே சென்று, அவர் மட்டும் மேலே இருக்கிறார், மேல் மாடியில், யார், சக்கரம்மானுடைய அண்ணன். அங்கே சென்று வைத்தியம் பார்த்துட்டு கீழே வரார். இப்போது சக்கரம்மா ஒரு ரூம்லேருந்து கொல்லுன்னு சிரிக்கிறாங்க, அதீத சிரிப்பு. என்ன இங்கே இப்படி சிரிப்பு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவர் நஞ்சுண்டராவ் கேட்குறார். கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய சொந்தக்கார், அவங்க என்னன்றாங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் இங்கே நம்ம கண்டுக்காதீங்க, அது இளமையில் வந்து தன்னுடைய கணவனை இழந்துச்சு, அது புத்தி பேதலிச்சு போச்சு, நீங்கள் அதை கண்டுக்காதீங்க, வாங்க சொல்லிட்டு இவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் நஞ்சுண்டராவ் என்ன பண்ணுறாரு, இது சாதாரணமான சிரிப்பல்ல, இது பித்து பிடித்த சிரிப்பல்ல, இதில் ஏதோ தெய்வீகம் இருக்கிறது என்று எண்ணி இவர் அதை பார்க்க, அதாவது நின்று கேட்கவும் முடியல, போகவும் முடியல என்று மனம் விடைபெறாது அந்த வீட்டை விட்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். மீண்டும் மறுநாள் வைத்தியம் செய்ய வந்தார். அப்படி வரும்போது அம்மையார் இந்த மாடிக்கு ஏற படிக்க இந்த பக்கம் வந்து அந்த பக்கம், அதாவது மாடிக்கு ஏற படி இப்படி இருக்குன்னா அந்த பக்கம் பார்த்து இந்த அம்மா உட்காந்துக்கிறாங்க, சக்கரம்மா. அப்படி அமர்ந்துட்டு சொல்லி இவர் மேலே போகிறாரு. போய் வைத்தியம் பார்த்துட்டு கீழே வர்றார். வரும்போது, வா மகனே வா, உனக்காத்தாண்டா இத்தனை நாளாக காத்துங்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்கிறாங்க, சக்கரம்மா சொல்கிறாங்க. சொல்லும்போது அவர் கேட்குறாரு, அம்மா எனக்காகவா? ஏம்மா? ஆமாண்டா, உனக்காகத்தாண்டா காத்துங்கிறேன். என்ன உனக்கு தெரியுமா? தெரியும்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியுண்டான்றாங்க சக்கரம்மா. அந்த பேச்சை கேட்டு அவருடைய அந்த அம்மையாருடைய பார்வை கண்ட மாத்திரத்தில் நம்முடைய நஞ்சுண்டராவ் அவர்கள் சாட்சாங்கமாக அவருடைய காலில் விழுந்தார். விழுந்து வணங்கினார். அம்மா, நீதான் என்னுடைய ஞான குரு என்று அந்த நாள் முதல் நம்முடைய சக்கரை அம்மாவை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவர் எங்கு சென்றாலும் அவருடனே இவர் செல்வார். சென்று வருவதும் அம்மையாருக்கு தொண்டு செய்வதும் இப்படி இருந்தார்கள். இந்த நிலையில் அம்மையார் தான் வாழ்ந்த கோமலேஸ்வரம்பேட்டையில் இருந்து பல முறை தேவிகாபுரம், தான் பிறந்த ஊராகிய தேவிகாபுரம், பக்கத்தில் இருக்கிற திருவண்ணாமலை, இப்படி பல தலங்களுக்கு சென்றே நடந்து சென்றே தரிசனம் செய்து வருவார். அப்படி வரும்போது ஒரு முறை போலூரில் தன்னுடைய அண்ணன் வாழ்ந்து வந்தார். திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ளது போலூர். அந்த ஊரில் தன்னுடைய அண்ணன் வாழ்ந்து வந்தார். தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு இவர் சென்றார். அங்கு போய் தங்கி சொல்ல, அடிமுடி சித்தர் என்ற ஒரு சித்தர் வருவதாக இவர் சக்கரம்மா கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு என்ன பண்ணார், அவர் வந்து கூழு விரும்பி சாப்பிடுவாராம். கேழ்வரகு கூழு விரும்பி சாப்பிடுவாராம் அடிமுடி சித்தர். அதனால் இவர் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அடிமுடி சித்தர் வராரேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூழ் காய்ச்சி வச்சுருக்காங்க. அவங்க அண்ணன் கேட்டாராம், யாருக்குமா கூழ் காய்ச்சி அவ்வளோ பத்திரம் வைக்கிறேன்னு கேட்டாங்களாம். அண்ணா, நம்ம அடிமுடி சித்தர் வராரு, அவருக்காக கூழ் காய்ச்சி வச்சுருக்கான்னு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், கண்ட கைதிகளாக கூழ் ஆக்கிவின்னு சொல்லிட்டு இவர் ஒரு போக்கா சொல்லிட்டு போயிட்டார். யார்? சக்கரம்மா அங்கே அண்ணன். அடிமுடி சித்தர் வரார். வந்ததான் அம்மா கூப்பிட்றாங்களாம், சாமி வாங்க சாமி, அடியன் வீட்டில் வந்து அடியேன்னு என்னால் என்ற அளவுக்கு தங்களுக்கு பிரசாதம் செய்து வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாராம், யார்? அடிமுடி சித்தர். இந்த கழுதை கூழ் குடிக்க போது, எங்கே கூழ் குடிக்குதோ அங்கே போய் குடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார், அடிமுடி சித்தர். அவர் சொன்ன வார்த்தை எங்கிருந்தோ வரார் அடிமுடி சித்தர். அவருக்கு ஞான திருஷ்டியில் கண்டு கொண்டு இந்த வார்த்தையை சக்கரம்மா சொல்கிறார். அப்போ சக்கரம்மா பார்த்தாங்க, உணர்ந்தாங்க. சுவாமி, என்னுடைய அண்ணா செய்தது தவறு தான், அவர் சொல்லியது தவறு தான், மன்னிக்க வேண்டும், அடியனுடைய இந்த சிறு உணவை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய அங்கு அமர்ந்து இந்த கூழை அம்மா கொடுக்க அடிமுடி சித்தர் அருந்தினார். அவருக்கு அடிமுடி சித்தர் நம்முடைய சக்கரை அம்மா அவர்களுக்கு ஆசி வழங்கிவிட்டு திருவண்ணாமலை சென்றார். பிறகு இவர் பல நாள் இப்படி வாழ்ந்து வந்து நம்முடைய போலூருக்கு அருகில் உள்ள நட்சத்திர குன்று என்று ஒரு மலை உண்டு. முருகன் சுயம்பாக தோன்றிய இடம். அங்கே பார்த்தீங்கன்னா வேண்டிய அளவுக்கு முருகப்பெருமானுடைய தலையில வந்து நாகத்தை பார்க்க முடியாது. மாரியம்மை, காளியம்மை இப்படி போன்ற தெய்வங்களுக்கு தான் தலைமையில நாகம் இருக்கும். இங்கே நட்சத்திர கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு மலை நாகம் கொடை பிடிக்கும். அது ஒரு சிறந்த வரலாறு. அப்படிப்பட்ட நட்சத்திர கோயிலில் நட்சத்திர குணாம்பாள் என்ற பெண் சித்தர், மிகப்பெரிய சித்தர் வாழ்ந்து வந்தார். இந்த அம்மையார் நட்சத்திர குணாம்பாள் என்ற சித்தர் வாழ்ந்து வருவதை அறிந்து நம்முடைய சக்கரை அம்மா அங்கு சென்றார்கள். சென்று அந்த நட்சத்திர குணாம்பாளை சந்தித்து அவருடைய திருவடியை வணங்கி
அம்மா எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும், நாம் ஞானம் பெற வேண்டும், எனக்கு உபதேசம் செய்யுங்க, பிறவி பெருங்கடலிலிருந்து நீந்த வேண்டும், அடியனை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைஞ்ச அந்த நட்சத்திர குணாம்பாள் அம்மையார் மீது கருணை கொண்டு ஞான உபதேசம் செய்தார்கள். சில நாள் கூட அங்கேயே இருந்து சில நாள் கழித்து இவர் என்ன பண்ணார், சக்கரம்மா தன்னுடைய ஊருக்கு பரப்புறார். எங்கே கோமலேஸ்வரம்பேட்டை தேவிகாபுரம் வரணும். அப்படி இப்போ கிளம்பும் போது இந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வருது. சக்கரம்மாவுக்கு ஏமா குழந்தை அழுவுற, என்னம்மான்னு கேட்குறாங்க நம்முடைய நட்சத்திர குணாம்பா. அம்மா நான் இப்போ இங்கேருந்து போகிறேன், எத்தனை நாள் ஆகுமோ நான் தேவிகாபுரம் போய் இருந்து நான் கோமலேஸ்வரம்பேட்டை போகிறதுக்கு, மீண்டும் எப்போம்மா உன்னை வந்து பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த அம்மா அந்த அன்பின் மிகுதியால் கண்ணில் கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் வடிப்பதை கண்ட நட்சத்திர குணாம்பால், கவலைப்படாத, நீ நினைக்கும் மாத்திரத்தில் நீ எங்கு வேணுமாலும் செல்லலாம், அதற்குரிய ஆற்றலை உனக்கு தருகிறேன் என்று நம்முடைய நட்சத்திர குணாம்பால் இவருக்கு அட்டமா சித்திகளில் ஒன்றாகிய லகிமா என்ற சித்தியை மந்திரபூர்வமாக சர்க்கரை அம்மா அவர்களுக்கு அருளினார்கள். அந்த மந்திரபூர்வமாக இந்த லகிமா என்ற மந்திர சக்தியை உபதேசிப்பதற்கு முன், இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன் இந்த அம்மா சொல்கிறாங்க, யார், நட்சத்திர குணாம்பாள், குழந்தை நீ இதுவரையிலும் செய்து வந்த பூஜை புற பூஜை, சிவலிங்கம் அதாவது படிகலிங்கம், ஸ்ரீசக்கரம், இந்த இரண்டையும் இங்கே இருக்கிற சொனையில் விட்டுட்டு வா. என்ன, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 படி உண்டு. சரியை என்பது உடலால் தொண்டு செய்வது, ஆலய தொண்டு செய்வது, அடியார் தொண்டு செய்வது. கிரியை என்பது சிவலிங்க பூஜை செய்வது, ஆலயத்தில் உள்ள இறைவனை வணங்குவது, அதுவும் அடியாரில் சேரும். ஆக கிரியை என்பது சிவலிங்க பூஜை செய்வது, ஸ்ரீசக்கர வழிபாடு. இப்போ அடுத்த நிலை என்ன, 3வது நிலை யோகம், அது அருவ நிலை. அதுக்கு மேலே போனால் ஞானம். அதால் நீ பக்குவ நிலைக்கு வந்துட்டு உனக்கு இந்த உருவ வழிபாடு அருவ வழிபாடு எல்லாம் வேண்டாம், நீ வந்து சொன்னையில் விட்டுட்டுவான்னு சொல்லிட்டு இந்த நட்சத்திர குணாம்பால் சொல்கிறாங்க. சக்கரத்தம்மா குருவனுடைய வாக்கு பிரகாரம் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய சொன்னையில் விட்டுட்டு வராங்க. வந்த பிறகு இந்த மந்திரத்தை நம்ம நட்சத்திர குணாம்பால் சக்கரம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறாங்க. உபதேசம் பெற்ற மாத்திரத்தில் நம்முடைய சக்கரம்மா ஆகாயத்தில் பறக்கும் ஆற்றலை பெற்றார்கள். நினைத்த மாத்திரத்தில் எங்கும் செல்லலாம், அப்படி ஒரு ஆற்றலை பெற்றார்கள். நீ போய் வாமா குழந்தை, நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எப்போது வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம், கவலை வேண்டாம் என்று ஆசி வழங்கினார்கள். அவ்வண்ணம் இவர்கள் நம்முடைய சக்கரையம்மா அவர்கள் திருவான்மியூர் வந்தார்கள், மயிலாப்பூர் சென்றார்கள், கோமலேஸ்வரம்பேட்டை சென்றார்கள். இப்படி பல தலங்களுக்கு பறந்தே சென்றார்கள். திருவண்ணாமலை அடிக்கடி பறந்து சென்று வழிபாடு செய்வார்கள். இப்படி அம்மா அடிக்கடி பறப்பதை கண்ட அவருடைய சீடராகிய நஞ்சுண்டராவ் அவர்கள் சற்று கலக்கத்தில் ஆழ்ந்தார். என்னன்னா, அம்மா இப்படி பறந்து போகிறாங்களே, அவங்களா கூட நம்ம எந்த தளத்துக்கும் போக முடியலையே, அவங்களா கூட நடந்து நம்ம சென்று வழிபாடு செய்ய முடியலையே, நம்மளை விட்டு அம்மா ஆகாயத்தில் பறக்கிறாங்களே, இவர் கொஞ்சம் வருத்தமாக இருந்தார். இதை உணர்ந்த சக்கரம்மா என்ன பண்ணாங்க, குழந்தை வருத்தப்படாத, நான் பறக்கிறத நிறுத்திக்கிறேன், நீ வா, நான் நடந்தே செல்வோம் என்று தன்னுடைய சீடனுக்காக சக்கரம்மா தன்னுடைய ஆற்றலை அடக்கி கொண்டு பல தலங்களுக்கு நடந்தே சென்றார்கள், தல யாத்திரை செய்தார்கள். பிறகு இப்படியெல்லாம் பல அற்புதங்களை செய்த சக்கரை அம்மா திருவான்மியூரில் இறுதியில் இருக்கும்போது தன்னுடைய சீடனாகிய நஞ்சுண்டராவை கூப்பிட்டு, மகனே, இந்த இடத்தை இப்போ நம்ம நிற்கிறோம் பாருங்க, சக்கரையம்மா திருக்கோயில், இது திருவான்மியூரில் சக்கரையம்மா திருக்கோயில் இருக்கிற இடத்த தான் இப்போ நம்ம பேசுகிறோம். இந்த இடம் சவுக்கு தோப்பு, அதாவது சவுக்கு மரம் நிறைந்த தோப்பு. அம்மா காட்டுறாங்க, இந்த சவுக்கு தோப்பை நீ விலைக்கு வாங்கடா, இங்கே தான் என்னுடைய ஜீவ சமாதியான அடையணும் அமையனா, நீ இங்கே சவுக்கு தோப்பு வாங்கன்றாங்க. அப்போது அம்மா, இது சவுக்கு தோப்பாக்குது, இந்த இடத்த நீ கோவில் கட்டினா யாருமா வருவாங்க, அடர்ந்த காடாக்குதுன்னு இந்த அம்மா கேட்குறாங்க. இது நஞ்சுண்டராவ் கேட்குறாரு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு காடு தான்டா, இது இன்னும் 100 ஆண்டு போனால் இது பெரிய ஊரின் மைய பகுதியாக வரும், இந்த இடத்த வாங்கடான்னு நஞ்சுண்டராவ் மறுக்காமல் இந்த இடத்த வாங்கினார். அம்மா இருக்கும்போதே இடத்த வாங்கி அம்மாவுக்கு சமாதி அமைக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்துட்டார். சில காலம் பிறகு அம்மையார் வாழ்ந்தார்கள். அப்படி வாழுங்காலத்தில் நஞ்சுண்டராவ் அவர்கள் அம்மையாருடைய வரலாறை துல்லியமாக எழுதி வைத்தார்கள். அப்போ அம்மா கேட்குறாங்க,
என்னடா குழந்தை எழுதுற? அம்மா உன்னுடைய வரலாறு நான் எழுதுறேம்மா. எதற்கடா? பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் உன்னுடைய பெருமையும் அருமையும் எல்லாரும் படிப்பாங்க, உன்னுடைய பெருமையை உணர்வார்கள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது எல்லோரும் உணர்வார்கள் என்று நஞ்சுண்டராவ் சொல்ல, அதற்கு அம்மா சொன்னாங்க, நான் முத்தி பெற்று 100 ஆண்டு கழித்து தான் என்னுடைய வரலாறும் என்னுடைய புகழும் வெளியே வரும், அதுக்கு முன்னே வராதுறாங்க. அம்மையார் அவர்கள் 1901 வருஷம், அந்த ஆண்டு இறுதி அம்மையார் அவர்கள் முத்தி பெறக்கூடிய காலம். நம்முடைய திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள். உடன் அடியார்கள்லாம் போகிறாங்க. அப்போது அங்கே அம்பாள் திரிபுர சுந்தரி கிட்ட சொல்கிறாங்களாம், சக்கரம்மா, அம்மா என் வேலை முடிந்தது, நான் உன் முத்தி பேர் பெற போகிறேன், உன்னுடைய திருவடி நிலையில் கலக்க போகிறேன், என்னுடைய குழந்தைங்கள்லாம் காப்பாற்றுறது உன்னுடைய பாரம், இதுவரையில் என்னால் முடிஞ்ச அளவு காப்பாற்றின்னு வந்தேன், இனி என்னுடைய குழந்தைகளை நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அங்கே காதலாகி கண்ணீர் மல்கி அம்பாளை வழிபாடு செய்து மருந்தீஸ்வரரை வழிபாடு செய்து தன்னுடைய இடத்தை அடைந்தார்கள். சில காலம் அம்மையாருக்கு உடல்நிலை ஜுரம் வந்தது. சற்று 2 நாள் சிரமப்பட்டார்கள். இறைவன் திருவுருளால் அதுவே அவர்களுக்கு முற்றாக தன்னுடைய முத்தி பேரை பெற்றார்கள். முத்தி பேறு பெற்ற பிறகு நஞ்சுண்டராவ் அவர்கள் முறையாக இங்கு ஆலயம் அமைத்தார்கள். ஆலயம் அமைத்து குடமுழுக்கி செய்தார்கள். ஆனால் பல முறை இந்த வரலாற்றை வெளியிட முனைந்தார் நஞ்சுண்டராவ் அவர்கள். முடியல. திருப்பணி செய்யும் பார்த்தாங்க, முடியல. அம்மையாருடைய புகழ் வெளியே வரத்துக்கு வழி இல்லாமல் 100 ஆண்டு அப்படியே இருந்தது. இதற்கிடையில் 1948 காஞ்சியில் இருந்த நம்முடைய மகா பெரியவர் சந்திரசேகர சிவாச்சாரிய சுவாமிகள் நம்முடைய அம்மையாருடைய திருக்கோயிலில் 5 நாட்கள் தவம் செய்ததாக வரலாறு. 2002 திருக்கோயிலை புனரமைத்து மகா கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு வரலாறும் வெளிவந்தது. 1901 சித்தி பெற்ற அம்மாவுக்கு 2002 கும்பாபிஷேகம் நடைபெற்று வரலாறு நூல் வெளியிட படிப்படியாக அம்மையாருடைய புகழ் இப்போது 8 திக்கும் பரவுகிறது. எங்கக்கிற மக்களும் வருகிறார்கள். தேவிகாபுரத்திலிருந்து அம்மையார் பிறந்த திருத்தலமாகிய தேவிகாபுரத்திலிருந்து அம்மை பெரியநாயகி உடனமர் கனககிரீஸ்வர பெருமானுடைய திருவுருளால் அவர்களுடைய குழந்தையாகிய நாங்கள் அம்மைக்கு சீர்வரிசை கொண்டு வந்தோம். அது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்று சொல்லி நம்முடைய சர்க்கரை அம்மாவை யார் அம்மையாரை நினைந்து உருகி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு திருமண தடை விலகுகின்றது, வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கின்றது, நோய் நீங்குகின்றது, பல தீய சக்திகள் விலகுகின்றது, எல்லா நலமும் கிடைக்கின்றது. யாருக்கு இன்று உன்னுடைய கண்டம் இப்போது ஜாதகத்தில் சொல்கிறான், உனக்கு இன்னும் 2 நாள் தான், சனீஸ்வரன் இங்கே இருக்கிறான், ராகு அங்கே இருக்கிறான், உனக்கு கண்டம், அந்த கண்டம் இந்த கண்டம்னுவான், எது பாதி மரணம். அப்படி கண்டம் வரக்கூடிய அந்த கண்டத்தையும் கடக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவர் நம்முடைய சர்க்கரை அம்மா. அவர்களை வணங்கினால் ஆயுளும் நீளும், நிறைந்த செல்வமும் கிடைக்கும். எல்லாவற்றும் கடைந்தவர்கள் சர்க்கரை அம்மா அவர்கள். அவர்களை வணங்குவோம், எல்லா நலமும் பெறுவோம், எல்லோரும் இன்புற்று வாழ்வோம் என்று சொல்லி இந்த வரலாற்று சுருக்கத்தை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.